யூகலிப்டஸ் மரங்களை அகற்ற கோரி தொடரப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் மாரிச்சாமி வழங்கிட கேட்கலாம். மாரிச்சாமி வணக்கம். நீதிமன்றம் என்ன உத்தரவு பிறப்பித்திருக்கிறது? மேலும் தகவல்களை சொல்லுங்க. தனியார் பட்டா நிலங்களில் வளர்க்கப்படும் யூகலிப்டஸ் மரங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வனத்துறைக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிகாரம் இல்லை. வனத்துறை தரப்பில் மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்த அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோக வனத்துறையின் பதிலை பதிவு செய்து வழக்கை முடித்து வைத்து உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. வழக்கின் பின்னணி பார்த்தோமானால், சிவகங்கை மாவட்டத்தில் தனியார் பட்டா நிலத்தில் யூகலிப்டஸ் மரங்கள் அனைத்தையும் அகற்ற உத்தரவிட வேண்டும் என்று மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வில் கணபதி என்பவர் ஒரு மனுவை தாக்கல் செய்கிறார். அந்த மனுவில் தான் வனத்துறை இது போன்ற ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறது. அவருடைய மனுவில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கிராமங்களில் பருவமழையையே நம்பி விவசாயம் நடைபெற்று வரும் நிலையில் நெடுங்குளத்தைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் அவரது விவசாய நிலத்தில் யூகலிப்டஸ் மரங்களை பயிரிட்டு வருகிறார். இதனால் இப்பகுதியில் நிலத்தடி நீர்மட்டம் ஆழத்திற்கு சென்றுவிடும். ஏற்கனவே வறட்சி மாவட்டமாக இருக்கும் சூழலில் இது போன்ற யூகலிப்டஸ் மரங்களை வளர்க்கக்கூடாது, அகற்ற உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கானது மெட்ராஸ் உயர் நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் சுப்பிரமணியம், மரியக்லாட் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபொழுதுதான் வனத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் தனியார் பட்டா நிலத்தில் வளர்க்கப்படும் யூகலிப்டஸ் மரங்கள் மீது நடவடிக்கை எடுக்க வனத்துறைக்கு எந்த உரிமையும் இல்லை என்பதை வழக்கறிஞர் அறிக்கையாக தாக்கல் செய்து சுட்டிக்காட்டினார். இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள், இந்த வழக்கில் மனுதாரர் கேட்கும் தீர்வினை வனத்துறை தரப்பில் நிறைவேற்ற முடியாது என்பதால் மனுதாரர் மாவட்ட ஆட்சியரை, கலெக்டரை அணுகி உரிய நிவாரணம் பெற்றுக் கொள்ளலாம் என கூறி வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். தகவல்களுக்கு நன்றி மாரிச்சாமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.